ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம ஷேர் மார்க்கெட் பிகினர்ஸ்க்கான வீடியோ எபிசோட் 2 பார்க்க போகிறோம். ஷேர் மார்க்கெட் நான் என்ன, ஒரு கம்பெனி எப்படி ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு எபிசோட் 1ல் இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ், டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ், டிஐஐஸ், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், அண்ட் டிஐஐஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபாரின் கம்பெனிஸ், ஃபாரின் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஃபாரின் பேங்க்ஸ், இவங்க எல்லாமே வந்துட்டு இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். டிஐஐஸ் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் பேங்க்ஸ், இந்தியாவில் இருக்க எல்லா பேங்க்ஸ், எல்ஐசிஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்க ஃபினான்ஷியல் செக்டர்ஸ் எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு மெயின் பில்லர்ஸ்னே கூட சொல்லலாம். பிகாஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பல்க் அமௌண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 25,000 crores, 50,000 crores அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு நம்பர் 1. அண்ட் செகண்ட் ஒன் HNI, ஹை நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பிக் புல்ஸ், சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படி அந்த மாதிரி சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னா 1 lakh 5 lakh அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் 5,000 crores, 10,000 crores அந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. மார்க்கெட்டில் வந்து நீங்கள் மூவ்மெண்ட் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், சடனாக வந்து ஒரு பம்ப் கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கும், அதில் சடனாக ஒரு ஃபால் கொடுத்துட்டு அங்கேருந்து ஒரு ரிவர்சல் நடக்கும். இதுக்கான ரீசன் ஹெச்என்ஐஸ் தான். பிகாஸ் அவங்க வந்துட்டு ஃபண்டை சடனாக வந்து மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோடனே அவங்களோட டைரக்ஷனில் மார்க்கெட் பம்ப் ஆகும். அண்ட் அவங்க வந்துட்டு சர்டைன் பாயிண்ட்ஸ், இப்போ 50 points அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து அவங்களோட டார்கெட் வச்சுருக்காங்க அப்படின்னா, அந்த பாயிண்ட் வந்தோன்னா அதை செல் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கிருந்து மார்க்கெட் அகெயின் ஃபால் ஆகும். ஸோ ஏதாவது நெகட்டிவ் நியூஸஸ் வருது அப்படின்னா மார்க்கெட் ஃபால் ஆக போகுதுன்னு தெரியும். ஸோ அதை வந்து மார்க்கெட்டை செல் பண்ணுவாங்க. செல் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சடனாக ஃபால் ஆகும். அண்ட் அவங்களுடைய டார்கெட் ரீச் ஆனோன்னா அதை எக்ஸிட் பண்ணிடுவாங்க. ஸோ பொசிஷன் எக்ஸிட் பண்ணோன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்தர் வீடியோஸில் செல்லிங் எப்படி பண்ணுறாங்க, பையிங் எப்படி பண்ணுறாங்க, இது எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு புரியும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து ப்ரொஃபஷனல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மினிமம் 2 years மார்க்கெட்டை பற்றி ஸ்டடி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் அவங்க வந்து கேபிட்டலை ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் டெய்லியும் நியூஸஸ் வாட்ச் பண்ணுவாங்க, குளோபல் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே வாட்ச் பண்ணி ரொம்ப ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பராக பண்ணி ப்ரொஃபஷ்னலாக ட்ரேட் பண்ணுவாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் ரீட்டைலர்ஸ் யாருன்னா, நீங்கள் நம்மள மாதிரி சின்ன சின்ன கேபிட்டல் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாருமே ரீட்டைலர்ஸ். ஓகேங்களா? ஸோ ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. டேட்டாஸ் இன் த சென்ஸ் மார்க்கெட்டில் ஃபண்ட் ஃப்ளோ எப்போ வந்து ஹியூஜ் அமௌண்ட் உள்ளே வருது, எப்போ வந்து மார்க்கெட் பொசிஷனை எக்ஸிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டேட்டாஸை ஃபாலோ பண்ணி ஸோ அதுலேயே வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ இது எந்த ப்ராசஸ்மே தெரியாமல் யாரோ ஒருத்தவங்க வந்து ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க, என் ஃப்ரெண்டு ப்ராஃபிட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத மட்டும் ஜஸ்ட் கேட்டுட்டு ஷேர் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாமல், எப்படி வந்துட்டு ரன் ஆகுதுன்னே புரியாமல் கேபிட்டல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ பைலக் அவங்க ஒரு சிலருக்கு வந்து ப்ராஃபிட்டுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த 1 weekலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டும் லாஸ் பண்ணி எந்த கேபிட்டலுமே வேனிஷ் ஆகிருக்கும். ஸோ அவங்கள தான் வந்து கேம்பிளர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எதுனாலும் ப்ராப்பராக நம்ம லேர்ன் பண்ணிவிட்டு பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் வந்து கேஷ் ஹெவியாக வச்சுருப்பாங்க அண்ட் நாலேஜும் ஹெவியாக இருக்கும், எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஎஸ். ஸோ ஹெச்என்ஐஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேயும் கேஷ் வந்து அதிகமாக இருக்கும், நாலேஜும் அதிகமாக இருக்கும். ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் லெஸ்ஸாக இருக்கும், நாலேஜ் ஹையாக இருக்கும். அண்ட் ரீட்டைலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேஷும் லெஸ்ஸாக இருக்கும், நாலேஜும் லெஸ்ஸாக இருக்கும், லேர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்க, மார்க்கெட் எப்படி பம்ப் அண்ட் டம்ப் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கான எபிசோட் 3 வாட்ச் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.